வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் விடுத்துள்ள போர் எச்சரிக்கை. உடன்படிக்கை ஏற்படாவிடில் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும். தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசர அழைப்பு. மீண்டும் அதிரடியாக உயர்கிறது தங்கத்தின் விலை. ஈரானில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் இழப்பு. அமெரிக்காவில் 7 வயது சிறுமியை கொன்றவருக்கும் மரண தண்டனை. உக்ரைன் மீது 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களால் ரஷ்யா தாக்குதல். நாளை விஜய் பதவியேற்பு விழா நடைபெறுமா? விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பணிகள் இடைநிறுத்தம். இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட 74 வெளிநாட்டு பிரஜைகள் கைது. கழுகங்கை பாலத்தில் சிற்றூர்தி விபத்து, 9 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வருமானத்தை மறைத்ததாக விஜய் மீது முறைப்பாடு. மனுவை விசாரணைக்கு எடுக்குமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியாவில் விசா கட்டுப்பாடுகள் தீவிரம். இலங்கை மாணவர்கள் பலருக்கு ஏற்பட்ட சிக்கல் நிலை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பு விழா ஒத்திவைப்பு. ஈரானுடனான அமைதி வழி பேச்சுவார்த்தையில் இறுதி உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போர் நிறுத்தத்துக்கு முந்தைய காலத்தை விட பல மடங்கு தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற அமெரிக்க ராணுவ நடவடிக்கை தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய பிரதிநிதிகளுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஏதுவாக இந்த சிறிய இடைவேளை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு தற்காலிகமாக தாமதமடைந்துள்ள நிலையில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக தலைமை அலுவலகத்துக்கு வருமாறு கட்சி தலைமை அழைப்பு விடுத்துள்ளது. நேற்று தமிழக ஆளுநரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். எனினும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படாதால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இழுபறி நிலை நீடித்து வருகிறது. இதனால் இன்று நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் இன்று குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4715.99 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை 78.21 அமெரிக்க டாலராக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மாகாணத்துக்குட்பட்ட அந்திஷேஷ் நகரில் அல்காவான் என்ற பல அடுக்குமாடி வணிக வளாகம் இருக்கிறது. இங்கு நூற்றுக்கணக்கான கடைகள் மற்றும் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த வளாகத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு பகுதியில் தீப்பிடித்தது. அடுத்த சில நிமிடங்களில் தீ வேகமாக மற்ற பகுதிகளுக்கு பரவியது. இதனால் வணிக வளாகம் முழுமையாக கரும்புகை சூழ்ந்தது. கடைகளுக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் ஊழியர்கள் அலறி அடித்தபடி ஓடினர். பின்னர் புகையினால் ஏற்பட்ட மூச்சு திணறல் மற்றும் தீயின் கோரப்பிடியில் சிக்குண்டு 11 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஃபாரடைஸ் நகரில் கடந்த 2022 ஆண்டு எதேனா ஸ்டான்ஸ் என்ற 7 வயது சிறுமி மாயமானார். இதுகுறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் சிறுமியின் வீட்டுக்கு பார்சல் வழங்க வந்த ஃபெடெக்ஸ் நிறுவன டிரைவர் டானர் ஹானா வயது 34 என்பவர் சிறுமியை கடத்திச் சென்றமை தெரிய வந்தது. தேடுதல் வேட்டையில் 2 நாட்களுக்கு பின் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் வாகனத்தில் இருந்த சிசிடிவி மற்றும் ஓடி ஆதாரங்கள் ஹானருக்கு எதிராக கண்டறியப்பட்டுள்ளன. இதையடுத்து அவர் தன்னுடைய குற்றத்தை கோர்ட்டில் ஒப்புக்கொண்டார். சிறுமியை தாக்கி கழுத்தை நெரித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வழக்கை விசாரித்த ஃபோர்ட் வொர்த் கோர்ட் நீதிபதிகள் இவர் சமூகத்துக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பார் என்று கருதி டானர் ஹார்னருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளனர். நேட்டோ அமைப்பில் சேரும் உக்ரைனின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருந்தது. இதை முடிவுக்கு கொண்டுவர பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் பலனளிக்கவில்லை. உக்ரைனும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்ந்து போரானது 4 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. அவற்றுடன் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியுள்ளது. 2ஆம் உலகப் போர் வெற்றி தின நினைவு கொண்டாட்டங்களை முன்னிட்டு போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது. இந்த சூழலில் ரஷ்யா தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய முக்கிய திருப்பமாக கருதப்படுகிறது. புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. இந்த சூழலில் தமிழக கவர்னர் ஆர்.வி. அருளேகரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் பவனில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் அதற்கான தேதி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.
பொதுவாக முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்வுகள் மக்கள் பவனிலேயே நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சென்னை பெரியமேட்டில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டரங்கத்தில் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு தீவிர ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. அரங்கின் உள்ளே உள்ள இருக்கைகள் சீரமைக்கப்பட்டு மின் விளக்குகள், அகன்ற திரை, ஒலிபெருக்கி என்று பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி கைகோத்துள்ளதால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று தெரிய வருகிறது. இது தவிர முக்கிய பிரமுகர்களும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து சட்டவிரோதமான முறையில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டு பிரஜைகள் 74 பேர் கொள்ளுப்பட்டியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நேற்று மாலை கொள்ளுப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உந்தரானந்த மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றில் போலீஸ் குழுவினரால் விசேட சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. செல்லுபடியாகும் விசா இன்றி தங்கியிருந்ததோடு இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் 41 ஆண்களும் 33 பெண்களும் இதன்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கட்டுநாயக்கவில் இருந்து ககவத்தை நோக்கி பயணித்த சிற்றூர்தி ஒன்று இன்று அதிகாலை ரத்தினபுரி பகுதியில் அமைந்துள்ள கழுகங்கை பாலத்தில் விபத்துக்குள்ளானது. பாலத்தின் மீது கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வாகனம் மோதியதில் அதில் பயணித்த 9 பேர் மயிரிழையில் உயிர் தப்பினர். விபத்து நேரத்தில் வாகனம் கழுகங்கையில் விழுந்திருக்குமானால் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்ட நிலை இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை அடுத்த அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதோடு இது தொடர்பாக ரத்தினபுரி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வருமானத்தை மறைத்தமை தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு பட்டியலிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினர். இதன்போது புலி திரைப்படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராதத்தை எதிர்த்து விஜய் தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை கடந்த பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மாணவர்களுக்கான விசா அனுமதியை ஆஸ்திரேலியா பாரிய அளவில் கட்டுப்படுத்தி வரும் நிலையில் அதிகமான இலங்கை மாணவர்களின் விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து சர்வதேச மாணவர்களுக்கான விசாக்களை நிராகரிப்பதில் ஆஸ்திரேலியா சாதனை அளவை எட்டியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்தில் பல்கலைக்கழக மாணவர் விசா நிராகரிப்பு வீதம் 32.5% உயர்வடைந்துள்ளது. இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத மிக உயர்ந்த அளவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை, இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்பதாக கூறிய நிலையில் பெரும்பான்மை இன்னும் கிடைக்காதாக நேரு உள்விளையாட்டரங்கில் பதவியேற்பு ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே 108 இடங்களை தக்க வைத்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசின் 5 உறுப்பினர்களின் ஆதரவை நேற்று பெற்றுக்கொண்டது. இன்னும் 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதன்படி இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரியுள்ளது. இதனிடையே நேற்று மாலை ஆளுநர் ஆர்.வி. ஆல்லேகரை நேரில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உரிமை கோரினார். ஆனால் இதுவரை ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைக்கவில்லை. ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படாத நிலையில் அதிகாரிகள் பதவியேற்புக்கான முன்னேற்பாடுகளை செய்ய முற்பட்டமை கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு விழாவுக்கு செய்யப்பட்டு வந்த முன்னேற்பாடுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க தாமதம் ஏற்பட்ட நிலையில் முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.